3 நாளா கூப்பிட்டு பேசாங்க. பிள்ளையாருக்கு சொல்ற வசதி 3 நாளா வந்தாங்க. வந்து 2 வாட்டி வந்து அவங்களுக்கு வந்து 2 வாட்டி நாங்க ஆவதா கொடுத்து 2 வாட்டி டைம் வச்சுட்டாங்க. அவங்க நைட்டு கூப்பிட்டு பேசினாங்க எங்கள்கிட்ட. நாங்க ஒரு நாள் டைம் கேட்டோம். அவங்க சொன்ன தவறுனா நீங்க தெரியாம வச்சுன்னு சொன்னாங்க. நாங்க ரைட் தெரியாம வச்சுட்டோம். இப்ப எங்களுக்கு தெரியாம வந்து பிள்ளையார கட்டிட்டாங்க. யாரு எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதை கண்டுபிடிச்சு தரணும் அரசாங்கம் எங்களுக்கு. ஒரே வார்த்தையா சொல்லு. 4 நாளா வந்து பிடிஎம் மீட்டிங் கூப்பிட்டாங்க தாசில்தார். எதிர்த்தரப்புல வந்து 2 டைம் வந்து அபகரிச்சுட்டாங்க. வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு இவங்க பரிந்து பேசி சப்போர்ட் பண்றாங்க. நாங்க 2 டைம் வரோம். எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நேத்துக்கு வந்து பேசணும், பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கும்போது நைட்டு வந்து பேசினாங்க. சரி நீங்க வச்சுட்டீங்க, எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு வச்சு பேசுவீங்க, இதோட வச்சு வழிபட்டுங்க, இதுக்கு மேல எதுவும் பண்ணக்கூடாது, எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க என்ன சொன்னோம், அவங்க தரப்புல வந்து ஓகே சொல்லிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. எங்க தரப்புல நாங்க வந்து வரி போட்டு செய்யறோம். நாங்க எங்க காலேஜ் சார்பா எல்லாருமே வரி போட்டு ஆளுக்கு 100 ஒரு வீட்டுக்கு 100 ரூபாய் வரி போட்டு செய்யறோம். அப்ப செய்யும் போது 10 பேச்சு நாங்க கேட்கணும் இல்லையா? அப்ப தாசில்தார்ட்ட நாங்க கேட்கும் போது, சார் இந்த மாதிரி இருக்கு, நாங்க வந்து வீட்டுல வந்து கேட்டுக்கிட்டு 10 பேர் வரி கொடுத்தோம், நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. 10 பேர் இங்க வந்துட்டோம், அதனால மட்டும் கையெழுத்து போட்டு போனா நாளைக்கு அவங்க பதில் சொல்லணும்ல நாங்க அப்படின்னு கேட்டுட்டு போனோம். அவரும் வந்து பார்வை பார்த்துட்டு திரும்பி ராவா வந்து எங்களோட அனுமதி இல்லாம வச்ச சிலை திரும்பி எப்படி எடுத்துட்டு வரலாம்? பட்டாச்சர் தாங்க எடுத்துருக்காரு, வேற யாரும் எடுத்தாரு. நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. போலீஸ் காவல்ல வச்சு போலீஸ் இருக்கும் போதே அந்த சிலையை திருடி எடுத்துட்டு போயிட்டாங்க. கேட்டா சிலை வந்து பொது இடத்துல வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ரைட் ஓகே ஒத்துக்கிறாங்க. இருங்க வர வந்து எங்களுக்காக வந்தவங்க மாவட்ட ஆஸ்பத்திரியோ மனித நிலை, அதாவது மனுஷனை பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வந்தது. அப்ப சொல்லலாம்ல இந்த அதிகாரம். இப்ப அந்த அதிகாரி சொல்லல, இன்னைக்கு நாங்க வச்சதால எங்க சிலையை எடுத்துட்டீங்க, ரைட் ஓகே ஒத்துக்கிறோம், நாங்க சிலையை வைக்கல. எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து தனிநபர் தானே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்த. அந்த இடத்த எடுத்துட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, அன்னைக்கு கேட்கணும்ல. இப்ப வந்து கேட்கலாம்ல இந்த அதிகாரி. இன்னைக்கு ஒரு சின்ன சிலை வச்சு நீங்க வைக்கிறீங்கல்ல, ஸ்கூல் வருது, பொது கட்டடம், அதாவது அரசுக்கு வேண்டிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகை கட்டடத்தையும் இந்த அதிகாரிகள் தான் நிராகரிச்சுக்கிட்டு எங்களை வந்து வைக்க கூடாதுன்னு. எங்க தலித் மக்கள் முன்னேற்றத்துல வரக்கூடாது, முன்னேற்றம் வரக்கூடாது. பரஜாதி எல்லாம் தாழ்த்தப்பட்ட நிலையில இருக்கணும், மேஜாதி மேலதான் போகணுங்கிற ஒரு கருத்து கோட்பாடுல இருக்கிறாங்க. இதுக்கு உடந்தையா இந்த அதிகாரிகளும் அவங்க பக்கம் தான் சாயறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன நடவடிக்கையோ அதுக்கான தக்க தீர்வு எங்க தலித் மக்கள் மேல வர்றதுக்கு ஒரு பாதுகாப்பு தரணும். ஓகேங்களா? இதுதான் ரீசன். வருவாய்த்துறை அவர்கள் அனைவரும் வந்து பார்த்தாங்க, இடத்த பாத்துட்டாங்க, எந்த ஒரு குறையும் சொல்லல. இதுல கட்டலாம்பா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காவல்துறை வந்து பாத்தாங்க, வருவாய்த்துறை பாத்துட்டாங்க, அவங்க பேசுவாங்க, இதுல கட்டல எந்த ஒரு குறைகளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கெல்லாம் எந்த ஒரு பாதுகாப்பு, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அது காட்டுங்க. இப்போ இல்ல, இது எத்தனை வருஷம் ஆயிடுமா? இத்தனை வருஷமா நாங்க போராடுறோம், இன்னமும் அந்த பட்டா என்ன கிடைக்கல எங்களுக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் சீல் தான், கவர்மெண்ட் பட்டா தான் எல்லாமே. பட்டா சீரை கையெழுத்து போட்டு 1992ல கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் வரல எங்களுக்கு. எல்லா இடமும் அரசு சார்பில் மனையை இன்னும் தேங்கல வந்து வச்ச புள்ளையார எடுத்தவங்க எங்களுக்கு வந்து மருந்து தேங்கல ஊத்தத்துக்கு யார கேட்கணும்? நாங்க வச்சுட்டு போறோம். எங்களுக்கு பதில் சொல்லணும். அப்ப அவங்க வந்து கொடுத்தாங்க வாங்கிட்டு எங்களுக்கு ஒரு தேங்கல் மருந்து சொல்லணும். வேற ஊர் மக்கள் எல்லாம் அணையதும் காவல்துறை அவங்களுக்கு அர்த்தம் என்ன? எங்களுக்கு கொண்டாங்க புள்ளியார மக்கள் எப்படி போய்க்க முடியும்? நீங்க வந்து அதுக்கு இதுக்கு சம்பந்தம் ஒரு ஆளு பேசுமா? ஒரு ஆளு பேசுங்க. யார் பேசினாலும் தெளிவா ஒரு ஆளு பேசுங்க. இல்ல வீட்டு வாசல் வைக்கலாமா?
இல்ல அவங்க வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறோமா, இல்ல அவங்க வீட்டுக்கு காத்துல வரைக்கட்டுமா? கவர்மெண்ட் இடம், மத்திய கவர்மெண்ட் இடம், ஓட ஹைவேச்சு, இந்த ஆத்து மரம், இந்த ஆத்து மரம் நடுப்புற வைக்கிறோம். இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அவங்க மறுக்காட்ட சாப்பிட்ட எல்லாம் அப்ப கவர்மெண்ட் அவங்களுக்கு சேர்ந்து எனக்கு ஆட்சி எடுத்து ஏன் ஆபீஸ் வச்ச, ஏன் மத்த வச்ச ஆபீஸ் எடு தேவையா வச்ச தேங்க ஓடுறது அந்த மாதிரி கேரளா மாதிரி கர்நாடக மாதிரி சுத்துது. கேரளா தமிழ்நாட்டை பத்தி நம்ம பைதான் போட்டானுவோம். ஒரு மீட்டிங் போயிருந்தா அந்த துப்புரவு வந்து இது இன்னைக்குதான் புதுசா வைக்கல. ஆரம்பத்திலே 20 வருஷத்துக்கு முன்ன பலகால போட்டு பெரியவங்க முன்னோர்கள் வந்து செஞ்சாடாது. அத வந்து இந்த வருஷம் நாங்க வந்து நாங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். 20 வருஷம் வச்சது செஞ்சாங்க ஆரம்பிக்கிறோம். அமைதியான முறையில வைக்கிறோம். இந்த கட்டுப்பாட்டு வரலாம். பிள்ளையார் தான் வைக்கணும். அங்கெல்லாம் கட்டு கட்டுப்பாட்டு வரலாம். எங்க குடும்பத்தை அனைவருக்கும் எல்லாம் கிராமமா வரும். எல்லா குடும்பத்தில அதெல்லாம் ஒரு 9 வரைக்கும் கட்ட